ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். பெரியவா பக்தர்களுக்கு ஆசி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு குடும்பத்தில் இருந்தக்கூடிய கணவன், மனைவி, அவனுடைய குழந்தை, வெறும் 7 வயதான ஒரு சின்ன பையன் அனைவருமே பார்த்தீங்கன்னா பெரியவாவை சந்திக்க வந்திருந்தாங்க. பெரியவா அந்த குடும்பத்தாட்ட பேசும் பொழுது சில விஷயங்களை அந்த பெண்மணி கூறுறா. பெரியவா, வீட்டில் நான் பூஜை பண்ணுறதை பார்த்து என்னுடைய பையன் சின்ன வயசுலயே பூஜை பண்ணணும்னு முன்னாடி வரான். அப்படி நாங்கள் விடலைன்னா என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அவனே சாமியை நினச்சிக்கிட்டு அதை பூஜை பண்ணுறான். முக்கியமாக தாள் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் கிழிச்சு கூட பூ மாதிரி அந்த கடவுள் மேலே போடுறான். இப்படிப்பட்ட சில விஷயங்களை என் பையன் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது என் பையனுக்கு பெரிய பிரச்சனை ஏதோ வந்துருமோ, என் பையன் முற்றிலையும் தாண்டி தவறான விஷயங்கள் செய்கிறானோ அப்படின்ற என் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு பெரியவா. அதான் பெரியவா, என்னுடைய குழந்தையோட வாழ்க்கை மாறணும், நல்லபடியாக இருக்கணும், இந்த மாதிரி தப்பான அதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது பெரியவா, இருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும் பெரியவா அப்படின்னு அந்த பெண்மணியும் அந்த தகப்பனாரும் அந்த பெரியவாயிடம் மனமுருகிய கேட்குறாங்க. அதுக்கு பெரியவா சொல்றா, குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? குழந்தை சின்ன வயசுல எல்லா விஷயத்தையும் கற்றுக்கும். அதுக்கு தான் முக்கியமாக ஆர்வமாக இருக்கும், எந்த தவறுகளையும் செய்யாது. நீ இப்போ சொல்கிற பார்த்தியா, இது தப்பு கிடையாது. நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அப்போ தான் அது உனக்கு புரியும் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. முன்னொரு காலத்தில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அங்கேயும் உன் பையன் மாதிரி தான் ஒரு பையன். எதுக்கு எடுத்தாலும் ஆர்வம், எல்லா விஷயத்துலையும் ஆர்வம், எது செஞ்சாலும் அது ரொம்ப ஆர்வமாக செய்வான், சாதாரணமாக செய்யவே மாட்டான். இப்படித்தான் ஒரு நாள் இருக்கும்போது அந்த பையனோட வீட்டுக்கு அவங்களோட பாட்டி நவாப்பழத்தை வாங்கிட்டு வந்து இந்த பையனுக்கு சாப்பிட கொடுக்காங்க. அந்த பையனும் நவாப்பழத்தை நல்லா விரும்பி ரொம்பவே சாப்பிட்டான். அவனுக்கு அந்த நவாப்பழம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நவாப்பழம் எப்போ பாட்டி எனக்கு வாங்கிட்டு வருவீங்க மறுபடியும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த நவாப்பழத்தை அவர் ருசிச்சு சாப்பிட்டான். மீண்டும் மீண்டும் அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் உங்க அம்மா அப்பா வீட்டில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பையன் உன்னை பார்க்கான். அது பார்க்க அப்படியே நவாப்பழம் மாதிரி அச்சஸ்லாம் இருக்கு. அதை பார்த்தோனையும் அது நவாப்பழம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் சாப்பிட்லான்னு போகிறான். அம்மாட்ட கேட்கான், அம்மா இந்த நவாப்பழத்தை நான் எடுத்துக்கவா, நான் சாப்பிட்டாமா அப்படின்னு கேட்கான். அதுக்கு அவன் அம்மா, இது நவாப்பழம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இது நவாப்பழம் தான், எனக்கு தெரியும், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கு அவங்க அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த சின்ன பையன் பார்த்து கடிக்க போனது சாலக்கிராமம். இதை கடிச்சோனையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது நவாப்பழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு கொடுன்னு அந்த பையன் ஓடி போயிட்டான். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது கடவுளோட அனுகிரகத்தால் தான் நடக்கும், அது இல்லாமல் எதுவுமே நடக்காது. உன் குழந்தையும் அதே போல தான். இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்கிறானா அது கடவுளோட அனுகிரகம் தான். அவன் செய்ய சொல்கிறான், இவன் பண்ணுறான், மற்றபடி எதுவுமே இல்லை. நீ இதை நினச்சி கவலைப்படாத, இது எல்லாமே உடைய குடும்பத்தில் நல்லதை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். நீ நம்பிக்கையோடு இரு, குழந்தைங்க எது பண்ணாலும் சரி அதை ஆர்வமாக பண்ண விடு, அப்போ தான் உடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பெரியவா சொல்லி அனுப்பிவிட்றா. அப்புறம் அந்த பையனும் வளர்ந்து நாட்கள் ஆகுது. இப்படி ஆடினதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த விஷயம்தான் ஞாபகம் வருது. அதாவது அந்த பையனோட வீட்டில் நடந்த விஷயங்களை பற்றி அந்த சின்ன பையன் யோசிச்சு பார்க்கான். பெரியவனா சின்ன பையனாக இருக்கும்போது நான் வாழ்ப்பான்னு நினச்சி இந்த சால கிராமத்தை தான் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வருது. அப்போ மனமுருங்கி வருத்தப்படுறான், அவன் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. இதே மாதிரி தான் உன் குழந்தையும் பண்ணுறான், கவலைப்படாத, அது அவனுக்கு தப்புன்னு ஒரு நாள் உணரும், அதுக்கப்புறம் அது தப்பை அவன் பண்ண மாட்டான். நீ அதனால எந்த ஒரு மனக்குழப்பத்தையும் அவனை தண்டிக்கிறது போன்ற விஷயங்களும் பண்ணாத, குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்னு பெரியவா சொல்றா. உங்களோட வாழ்க்கையிலும் உங்களுடைய குழந்தைகள் எந்த தவறு பண்ணாலும் அதை அப்படியே விட்டுருங்க, அதாவது அவங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி விடுங்க. நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மீண்டும் மீண்டும் பண்ண தோன்றும். அதனால அவங்களா புரிஞ்சுப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி சின்ன தவறுகள், பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும்போது அதை நீங்க தான் தட்டிக்கணும். இந்த ஒரு மந்திரம் என்பது உன்னுடைய குழந்தையோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்காக இருப்பதால் நீ இதை தினம் தினம் கூறலாம். சரியாக இதை 48 நாள் வரைக்கும் நீங்கள் கூறி வாருங்கள் தொடர்ச்சியாக. நிச்சயம் இதனுடைய பலன்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றிடும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் சக்தி வாய்ந்த தினங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லி வரும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்வை கொடுக்கும். முக்கியமாக சொல்லணும்னா, நீங்களும் உங்களுடைய குழந்தையும் சொல்லி வந்தீங்கன்னா இதனுடைய பலன்கள் வேறு எதுலையுமே கிடைக்காது. உங்களுடைய குழந்தைகளால் சொல்ல முடியலன்ற போது நீங்கள் மட்டும் சொல்லுங்க. நிச்சயம் இதனுடைய சக்தி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்தோடைய வாழ்க்கையிலும் இருந்து
மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றும். உங்கள் குழந்தைகள் நல்லபடியாக வளரும். நாளைய தினத்தம் இல்லை சரி, அதாவது இன்னைக்காக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் சொல்லலாம். 48 நாட்கள் தொடர்ச்சியாக சொல்லுங்கள். இது ஆரம்பிச்சிலிருந்து 48 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்வது மூலியமாக தான் இதனுடைய பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். அந்த ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு 48 நாட்கள் வரைக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அந்த மந்திரம் என்னவென்று பார்ப்போம். நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னும் போது நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நீங்கள் நாளைய தினம் அல்லது இந்த தொடர்ச்சியாக இன்னைக்கு ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் இதுதாங்க. ஓம் க்ரீம் க்ளீம் அம் பகவ. ஓம் க்ரீம் க்ளீம் அம் பகவ. ஓம் க்ரீம் க்ளீம் அம் பகவ. இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் சொல்லி வாருங்கள். உங்களுடைய குழந்தை சொல்ல முடியாத போது நீங்கள் சொல்லி வந்தாலும் போதும். அதனுடைய பலன்கள் என்பது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் நல்ல விஷயம் நடக்கும். அதனால நாளைய தினத்தை இல்லை இன்னையிலேருந்து சரினாலும் சரி, என்னைக்கு சொல்ல ஆரம்பித்தாலும் சரி, சொல்லிட்டு 40 நாட்கள் சொல்லிடுவாங்க. ஒரு நாள் நீங்கள் மறந்தாலும் மறுபடியும் நீங்கள் சொல்லக்கூடிய நாள் முதல் நாளாக தான் இருக்கணுங்க. நீங்கள் மறந்துட்டேன் அப்படின்றதுக்காக அடுத்து சொல்லும் போது அந்த நாள்லேருந்து கணக்கெடுக்கக்கூடாது. மறுபடியும் முதல் நாளாக கணக்கெடுத்து அந்த முதல் நாள்லேருந்து தான் மறுபடியும் நீங்கள் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை சரியாக 48 நாட்கள் வரைக்கும் நீங்கள் சொல்லுவாங்க. அதனுடைய பலன்கள் 48 நாள் முடியறதுக்குள்ள உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய குழந்தை செல்வ பிரச்சனை இல்லை வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் முழுமையான தீர்வு இந்த ஒரு விஷயம் கொடுக்கும். அந்த ஒரு காரணத்தினால முழுமையான நம்பிக்கையுடன் தைரியத்துடனும் நீங்கள் இதை பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நல்ல விஷயம் நடக்கும். இதை நீங்கள் மட்டும் பண்ண அவசியம் இல்லை, அனைவருக்கும் சொல்லியும் அவங்களையும் பண்ண சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்க சொல்றது மூலியமா அவங்களுடைய வாழ்க்கைக்கு கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும். எதற்காக நம்ம சொல்லாமல் தவிர்க்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய நபர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, என் குழந்தையோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, ஆனா என் குழந்தையோட வாழ்க்கையாச்சும் நல்லபடியா இருக்கணும். அதற்காக நான் உழைக்கணும், கஷ்டப்படணும், செல்வத்தை சேர்க்கணும்னு எத்தனையோ பெற்றோர்கள் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறாங்க தங்களுடைய குழந்தைகளுக்காக. உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை நன்மை நடப்பதற்கும், உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையின் தலையெழுத்து மாறி நல்லது நடப்பதற்கும் நீங்க பெரிய பரிகாரங்கள் செய்வதோட இந்த மந்திரத்தை ஜபிச்சு பாருங்களேன். இதனுடைய பலன் உங்களுடைய குழந்தையும் வந்து சேரும், உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய குழந்தைகளால சொல்ல முடியும் அப்படின்னா தயவு செய்து அவர்களையும் சொல்லுங்க. ஒரு நாள் சொல்லி மொத்தமா நிறுத்திடாம நீங்க வருகின்ற, அதாவது ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு மண்டலம் அளவிற்கு, அப்படி இல்லைன்னா 21 நாட்களாவது நீங்க இதை சொல்லிட்டு வாங்க. ஒரு நாள் கூட மறக்காம தவறாம. நீங்கள் ஒரு நாள் மறந்து தவறாம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த நாள் சொல்லக்கூடிய ஒரு நாள் முதல் நாளாக தான் இருக்கும். அன்னிலிருந்து 21 நாள் கணக்கு வச்சு இதை நீங்க சொல்லிட்டு வரணும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எப்பப்பெல்லாம் உச்சரிக்கீங்களோ அப்போ உச்சரிக்கும் போது எல்லாமே உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையில மிகவும் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, இது உங்களுடைய குழந்தைகளையும் சொல்லி சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பலன்களும் நல்ல விஷயம் நடப்பதாகவே அமையும். அதனால நீங்கள் மட்டும் ஒரு மந்திரத்தை ஜபிக்காம உங்களுடைய குழந்தைகளையும் சொல்லுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர் வைப்பேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். அதாவது நம்ம எந்த நாள்னாலும் இதை பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். இது பண்றதுக்கு, இந்த மந்திரத்தை சொல்வதற்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாதனால நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்றதுனாலும் தீட்டு போன்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்களும் சொல்லலாம், உங்களுடைய குழந்தைகளையும் சொல்லலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க 3 முறைன்னு. 21 நாட்களுக்கு நீங்க சொல்லி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. விடாம சொல்லிவாங்க. ஒரு நாள் கூட தவற விட்டுறாதீங்க. இங்க நிறைய நபர்கள் மந்திரங்கள் ஜபிக்காங்க, ஆனா ஜபிச்ச ஒரு சில வாரங்கள் சொல்றாங்க, அடுத்த தினங்கள்ல மறந்துடுறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்றாங்க. ஆனா நீங்க விட்டு வாரங்கள் கணக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதனால நீங்க அந்த நாட்கள் அனைத்திலிருந்தும் விட்டுட்டு முதல்ல இருந்து மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கணும். விட்ட கணக்குல இருந்து தொடங்கின நாட்ல இருந்து நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். அம் பகவ, ஆம் பகவ, ஆம் பகவ. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. இது ரொம்ப எளிமையானதாகவே இருக்கும். அதனால அனைவராலும் சொல்ல முடியும். இது ரொம்ப எளிமையான வார்த்தையும் கூட. இதை நீங்களும் உங்களுடைய குழந்தைகளையும் தினம் சொல்லி வர சொல்லுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாருமே சொல்லிட்டு வாங்க. நீங்க தயவு செய்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லாம விட்டுறாதீங்க. தொடர்ச்சியா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சி 21 நாட்கள் முடிகிற வரைக்கும் சொல்லுங்க. ஒரு நாள் கூட தவற விட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்லுங்க. நீங்க உங்களுடைய குழந்தைகளை வச்சு இந்த ஒரு விளக்கு ஏற்றுவது மூலியமா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உள்ள மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா நீங்க எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும், இல்ல செல்வ பிரச்சனைகள் இருந்தாலும், அல்லது உங்களுக்கு குழந்தைக்கு ஏதாச்சும் நோய் நொடி இருந்தாலும், அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் பிரச்சனைகள்ல படிக்காம இருக்கிறாங்க அப்படின்ற போதும் அனைத்திற்கும் இது முழுமையான தீர்வு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில செல்வமும் அதிரடியாக வந்து சேரும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும், அதாவது இந்த ஒரு விளக்கை மட்டும் உங்களுடைய வீட்டில ஏத்துங்க.
இந்த விளக்கை வீட்டில் ஏற்றுறப்போ மூலம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். நீங்க உங்களுடைய வீட்டில் ஏற்ற வேண்டிய விளக்கு எப்படி என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வைக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அதாவது வீட்டில் ஒளிஞ்சியை மதம் ஏற்றுறோம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். ஒளி நம்மளுடைய வீட்டுக்குள்ள பரவதுக்கு மூலியமா அக்னி தேவனுடைய அக்னியை நம்ம வீட்டில் ஏற்றுறது மூலியமா நன்மைகள் நடக்கும். இந்த வாரம் ஏற்றக்கூடிய விளக்க இப்படி ஏற்றலாம், அல்லது நீங்க வீட்டில் எப்போ ஏற்றினாலும் சரி அது இந்த முறைப்படி ஏற்றுனீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களும் நன்மைகளும் நிகழும். நீங்க பெரிய அளவுல எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போறது வேணாம். சிறிய அளவுல வீட்டுல விளக்கேற்றச்ச இந்த ஒரு சிறிய ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க உங்களுடைய வீட்டுல செய்யுங்க. அது எப்படி செய்யணும் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க உங்களுடைய வீட்டுல இந்த ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு தேவையானது, உங்களுடைய வீட்டுல எந்த ஒரு விளக்கு இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க. அது அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்குனாலும் சரி, எந்த நாளும் சரி, எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல எப்பவுமே ஊற்றக்கூடிய எண்ணெய், திரி எல்லாமே போட்டுருங்க. அந்த திரி இருக்கு பாத்தீங்களா, அந்த திரியோடு பாத்தீங்கன்னா நீங்க இந்த வெட்டி வேர்னு சொல்லக்கூடிய ஒரு வேர் இருக்கு. இது மிகவும் சக்தி வாய்ந்த வேர். இந்த வெட்டி வேரை மட்டும் அந்த திரியோடு சேர்த்துட்டு நீங்க உங்களுடைய வீட்டில் ஏற்றுங்க. வேற எதுவுமே செய்ய வேணாம். இந்த வெட்டி வேர் ஒன்று போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்திற்கும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். உங்களுடைய தலையிலத்தையும் உங்களுடைய குழந்தைகளுடைய தலையிலத்தையும் நன்மையாக அமைத்து தரக்கூடிய ஒரு முக்கியமான அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இது இருக்கும். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ, யார் யார் மனசுல பாரங்கள்லாம் நீங்கி இருக்கோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரிய சக்தி வாய்ந்த ஒரு விளக்கை உங்களுடைய வீட்டில் ஏற்றுங்க. இந்த ஒரு விளக்கை நீங்க உங்களுடைய வீட்டில் ஏற்றுறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செல்வமும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த தினம், அதாவது இந்த அதிசக்தி வாய்ந்த நாட்கள்ல நீங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையும் மாறி நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.